பேர் மணிமேகலை. நெடுந்து கிராமத்தில் தான் எங்கள் பண்ணை இருக்குது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பாபநாசம் தாலுக்கா. அங்கே இப்போதைக்கு மாடு மட்டும் தான் வச்சுருக்கோம். முதல்ல ஆடெல்லாம் வச்சுருந்தோம், பெரிய மாடு மட்டும் தான் வச்சுருக்கோம். நம்ம கட்டிங் மிஷின் வாங்கினதுனால பில்லு வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. இல்லைனாக்கா அந்த கட்டையெல்லாம் திங்காமல் தலையை மட்டும் சாப்பிட்டுட்டு குச்செல்லாம் போட்டுட்டு வெறும் இலையாக சாப்பிட்டுச்சு. இப்போ நம்ம வெட்டி போடுறதுனால அது அன்னக்கூடையில் அள்ளி வைப்போம். அள்ளி அன்னக்கூடை வைக்கிறதுனால ஒரு அன்னக்கூடையாக இருந்தாலும் கரெக்டாக சாப்பிட்ருது. வேஸ்ட் பண்ணாமல் அந்த கையோட சாப்பிட்ருது. இப்போ கட் பண்ணி போடுறதுனால எல்லாத்தையுமே சாப்பிடுது. வேஸ்டேஜ் இல்லை. 2 கட்டுங்கிற இடத்துல இப்போ 1 கட்டு போட்டாலே போதுமானதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் இளம்பிள்ளா இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுக்கலாம். கொஞ்சம் முத்தின பிள்ளா இருந்தால் சின்ன சைஸ் வச்சுக்கலாம். சின்ன சைஸ் இருந்தால் கட்டிங் சின்னதாக வரும். அது சாப்பிட்றது சாஃப்டாக இருக்கும். இளம்பிள்ளா இருந்தால் பெரிய சைஸாக இருந்தால் கூட அது சாப்பிட்ருவோம். பில்லு சாஃப்டாக இருக்கும்ல உங்களுக்கு. முத்தினதாக இருந்தால் பில்லு கடினமாக இருக்கும். அதனால சின்ன சைஸ் வச்சுக்கணும். பிள்ளைங்க தான் ஜாஸ்தி ஓட்டுது. 10 வயசு பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டு விடுங்க. இதில் சேஃப்டி தான் ஏதோ இல்லைங்க. இப்போ நான் தான் இப்போ ஓட்டேன், நீங்கள் தான் பார்த்தீங்களே. அவ்வளோதான். நாங்கள் யார் வேணாலும் பண்ணுவோம். பசங்களும் பண்ணுங்க, நாங்களும் பண்ணுவோம். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களே பண்ணிடுங்க. கட்டையெல்லாம் மொத்தமாக இருக்கும். தூக்கி போடுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். இதுனா கட் பண்ணி போட்டதுனால சாப்பிட்றது நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சம். இது எல்லாமே தான் சாப்பிட்றது இல்லை. டக்குன்னு வந்தோமா வைக்கல தூக்கி போட்டோமான்னு போயிடும். எங்கள் பையன் தான் யூடியூப்ல பார்த்து வாங்கினாப்புல. நாங்கள் வாங்கி இப்போ யூஸ் பண்ணுறோம். 1 வருஷம் ஆச்சு. இன்னும் எதுவும் இல்லை. இது ஃபால்ட் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. நம்பி வாங்கலாம்.